பாலசிங்கம் 2026ல் கூட்டணி கட்சிகளால் எந்த நெருக்கடியும் வராது அப்படின்னு பாலா சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதனால தான் அந்த கனவு நிறைவேறாது அப்படின்னு அவர் திடமான உறுதியளிக்கிறார். உண்மையாக அப்படி எதுவும் போச்சுதா? வணக்கம். தேர்தல் வெற்றி என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு அந்த சூழல் பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு தேர்தலை வெற்றி பெறுவதற்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் டிஃபர் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமை என்பது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிற அந்த தன்மை. அதனால தான் கடந்த 5 தேர்தல்கள், 3 பொது தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் 2, இதெல்லாம் சேர்த்து 5 தேர்தல்களிலும் தொடர்ந்து அந்த வெற்றியை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த அணுகுமுறை லாகவகமாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்து அதை அந்த அரவணைத்து செல்கின்ற கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கின்ற அந்த தலைமை ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் மக்கள் சார்ந்த திட்டங்களாக இருக்கிறது. மக்களுக்கு நேரடி பலன்களை தரக்கூடிய திட்டங்களாக இருக்குது. அப்போது மக்கள் நல திட்டங்கள் ரெண்டாவது. மூன்றாவது, எதிர்க்கட்சிகள் பலவீனம். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. திரு ராமசுப்ரமணியம் கூட சொன்னார், எதிர்க்கட்சிகளால் ஒன்றாக சேர்ந்து நின்னாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் என்பது அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிந்து கிடக்கிறது ஒரு பக்கம். அதிமுக என்கிற அந்த கட்சியிலே அவங்களுக்கு அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுதான் சாதகமாக மாறுது. அது மூணாவது அது எப்படி இது சாத்தியமாகும்? 200 இடங்களை முதல்வர் சொல்லியிருக்காரு, அது எப்படி சாத்தியமாகும்னா இது ஒரு ஃபேக்டர். நான்காவதா கூட்டணி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேற்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் கூட முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்லுகிற போது ஒரு உறுதியை சொல்றாரு. விசிக தங்களுடைய எம்எல்ஏக்களுடைய அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தும்னு விரும்பும்ல. 2021 இருந்து அதே ஸ்டாண்டை விசிக இப்ப எடுப்பாங்களா? அது போதும் அப்படின்னு எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அரசியல் கட்சியை தொடங்குவது என்பது அதிகாரத்தை பிடிப்பது தான். எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி வலிமையாகணும்னு தான் நினைப்பாங்க. திமுக வலிமையாகணும்னு நினைக்கும், அதிமுக வலிமையாகணும்னு நினைப்பாங்க, பிஜேபி வலிமையாகணும்னு நினைப்பாங்க. அது இயல்பானது. அதற்கான வேலை திட்டங்கள் அவங்க அதற்கேற்றாற்போல் அவங்களுடைய வலிமைக்கு ஏற்றாற்போல் செய்வாங்க. ஆனால் ஒருவேளை நீங்க கேட்கிற தொகுதிகளை திமுக கொடுக்கல, ஆனா அந்த ஆஃபரை அதிமுக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா விசிகாவுடைய நிலைப்பாடு எப்படி? அப்படியே இதுக்கு போன தேர்தலே நாங்கள் பதில் சொல்றோமே. போன தடவை அந்த ஆஃபர் இருந்தது இல்லை, பிஜேபியில இருந்து ஆஃபர் இருந்தது, அதிமுக இருந்து ஆஃபர் இருந்தது. ஏன் போவாததுக்கு அதான் சொன்னேன். போன முறை நீங்க பாஜக கூட அதிமுக இருந்ததுனால நீங்க போகல, ஆனா இந்த முறை அந்த மாதிரியான சூழல் இல்ல. அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு பிஜேபி தான் அதிமுகவை எப்படி அதை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. பிஜேபி தான் அது டைரக்ட் பண்றாங்க, இன்னும் டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் வர நீங்க அதை பார்ப்பீங்க. அதிமுகவை எப்படியெல்லாம் ஆட்டுவிப்பார்கள் என்பது நீங்க பார்ப்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி என்பது அரசியலுக்காக அதிகாரத்துக்காக மட்டுமே உருவான கூட்டணி அல்ல. இது ஒரு கொள்கை கூட்டணி, சித்தாந்த கூட்டணி. இந்த கூட்டணியுடைய பலம், சார், கட்சி ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. கட்சி விரிவடையணும்னு ஒண்ணு இருக்கு, நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸை கூட்டணும். இந்த ஆஃபரை அதிமுக கொடுக்குது, உங்களுக்கு பல முறை அங்கிருந்து ஆஃபர் வந்துச்சு நீங்க சொல்றீங்க. இப்ப பாஜக இல்ல, அந்த பிரச்சனை ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சோ எனக்கு பாமக வேண்டாம், விசிக போதும், அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா நல்ல ஆஃபர் தான். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை சொன்னா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அதுதான் ஒரே அஜெண்டா. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் தாவேகா மீட்டிங்ல பேசுறதா இருக்கட்டும், அல்லது சீமான் பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், அதிமுக பிஜேபியோட கூட்டணியை சேர்ந்த அரசியலாக இருக்கட்டும், அல்லது அதிமுக பிஜேபியோட பிரிந்து நின்று சிறுபான்மையினுடைய வாக்குகளை வாங்குறத நிலையா இருக்கட்டும், எல்லாமே திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும், பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே அதற்கு இடம் கொடுக்காத வகையில் தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் மிக வலிமையாக, நேற்றைக்கு சொல்றார் தலைவர், உறுதியாக 2026 தேர்தலில் அனைவரும் இந்த கூட்டணியில் இருப்பவங்களும் சேர்ந்தே தான் நிற்போம்னு சொல்றார். அதுக்கு பிறகுதான் முதல்வர் பதில் சொல்றார், நாங்கள் எந்த வகையிலும் இந்த கூட்டணிக்கு இழப்பு ஏற்படாதுன்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். ஆகவே கூட்டணி பலம் என்பது இருக்கு. ஒரு பக்கம் அவருடைய தலைமை இருக்குது, மக்கள் நல திட்டங்கள் தலைமை இருக்கு, அதை மாற்று கருத்து இல்லை. நான் இன்னொன்று கேட்கிறேன், அதிமுக ஒருவேளை உங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு 20 இடங்கள் தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகம் எனக்கு
விசிகா போதும், உங்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கையாக ஒரு 50 சீட்டை தாரோம், அப்போ நீங்க வெற்றியை நோக்கி நகர்வீங்களா? இல்ல எனக்கு திமுகவோடு கொள்கையா நாங்க இணைஞ்சிருந்தா எங்களை போதும்? பொறுத்தவரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இது. வெறுமனே திமுக மட்டுமே உருவாக்கின கூட்டணி இல்லை. திமுக உள்ளிட்ட விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இது. அதே மாதிரி இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு போக வேண்டிய அவசியம் வராது. நீங்க சொல்ற மாதிரி அதிகமான ஆஃபர் அவங்க கொடுக்குறாங்க, நிறைய வந்து சீட்டுகளை கொடுக்கறதுக்கு அவங்க இது பண்றாங்கன்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா என்கிற அந்த பாசிச கட்சி அந்த அமைப்பை இங்க தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்கு 2016ல நீங்க ஒரு மாற்று அரசியலை நோக்கி நீங்க ஒரு கூட்டணி அமைச்சீங்க மாற்றது. அந்த மாதிரியான ஒரு சூழலை 2026ல நீங்க ஏன் உருவாக்க மாட்டீங்க? அதாவது கூட்டணி அரசு உருவாகணும்னா அதுக்கான காலம் கனிய வேண்டும். ஒன்று எப்படி கனியும்னா மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அதுக்கு ஏற்றுக்கொள்கிற தன்மை வரணும். அப்போதான் அந்த கூட்டணி அரசு என்கிறது வந்து உருவாகும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. மக்கள்கிட்டையும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இன்னும் வரலை. கூட்டணி கட்சிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இன்னும் வரலை. நந்தகுமார் ஒன்று சொல்றார் இல்லையா, சாம்சங் பிரச்சனை இருக்கு, வேங்கை வயல் பிரச்சனை இருக்கு, அரசு ஊழியர் பிரச்சனை இருக்கு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது அது ஒரு அரசுக்கு அதிருப்தியா போகும். அந்த நேரத்தில் அணிகள் மாறும்ல. இருக்குது பிரச்சனை, இஷ்யூஸ் இல்லாமலாம் இல்லை. ஒரு ஆட்சி இருந்தால் ஆட்சிக்கு எதிராக வந்து பல்வேறு இஷ்யூஸ் வரதான் செய்யும், இயல்பானது. அது இஷ்யூ வராமல் எந்த அரசாங்கமும் இருக்க முடியுமா? எந்த அரசாங்கமாக இருந்தாலும் யார் தலைமையில் அரசாங்கம் நடந்தாலும் இந்த மாதிரியான குறைபாடுகள் என்பது வரதான் செய்யும், இஷ்யூஸ்க்கு இறகுதான் செய்யும். ஆனால் அந்த இஷ்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஏற்றுக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் அதை வந்து எப்படி கடைபிடிக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் அந்த அரசாங்கம் சரியான அரசாங்கமாக நிலையான அரசாங்கமாக முடிவு பண்ண முடியும். என்ன லாஜிக் ஃபேக்டர் சார் 2026இல் யாருடைய கணக்கு? இந்த பாஜகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது, 2026ல திமுகவும் சொல்லுது. அதிமுக பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ராமசுப்ரமணியன் சொல்லுது. யாருடைய கணக்கு எடுபடும்? இப்போ அண்மையிலே வந்த சர்வே, தேர்தல் சர்வேல கூட்டணி கட்சிகள், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் 52% சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த தேர்தலில், அதுக்கு முன்னாடி தேர்தலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த வாக்கு வங்கி என்பது நிலையாகவே இருக்குது. ஆனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சதவீதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது பலவீனமாக ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்காங்க, இன்னும் பலவீனமாக ஆகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தலைமையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அந்த கட்சிக்கு இன்னும் பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்குது. மக்கள்கிட்ட போகிற போது அந்த கட்சி பலவீனம் அடைந்த கட்சியாக தான் இருக்குது. ஆகவே இந்த சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்பதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா போட்டியிட்ட அந்த 234 தொகுதிகளில் 221 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளும் முன்னிலை பெற்றிருக்குது. 13 இடங்கள்ல தான் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள். அது இப்போ இந்த நிலவரம். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படிங்கிறது அதிமுகவோடு இல்லை. அப்போ ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு, அதிமுகவுக்கான சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு வலுவா போகும். தமிழக வெற்றி கழகம் விஜயும் அதிமுகவோடு சேரும் போது அவருக்கான அந்த சிறுபான்மையினர் ஓட்டு, ஏன்னா அவரு பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறாரு, திமுகவையும் எதிர்க்கிறாரு, அந்த ஓட்டு போகும். இது ஒரு வலுவான ஒரு சிறுபான்மையினர் கூட்டணி அது உருவாகும்ல. அப்ப திமுக இருக்கக்கூடிய வாக்குகள் அங்க போகும்போது திமுக பின்னடைவா தானே? பிஜேபி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா சிறுபான்மையுடைய வாக்குகளை, தலித் வாக்குகளை சிதறடிப்பது என்பதுதான் அவங்களுடைய அஜெண்டா. ஆகவே ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறுபான்மையினரோ அல்லது தலித்துகளோ அப்படி சிதறுவதற்கான அல்லது ஓட்டுகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அனைத்து கட்சிகளும் முற்போக்கு கொள்கையோடு இருக்கக்கூடிய கட்சிகள். ஆகவே நேரத்தில் தான் சார், அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுடைய அழுத்தத்திற்கு அடிபணிவார்களா இல்ல வேண்டாம் அப்படின்னு? விடுதலை எந்த கட்சியாக இருந்தாலும் அதிகமான சீட்டு வேணும் தானே கேட்பாங்க. அப்படிதான் விடுதலை பார்கெயின் பண்ணுவீங்க, அதிகமா கேட்பாங்க. இப்போ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர்களும் பேசினாங்க, அதிகமான சீட்டு கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அது அவங்களுடைய கருத்து என்பது உடனே மறுநாளே வந்து எங்களுடைய தலைவர் சொன்னார், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய விருப்பம். அது அவருக்கான விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். இன்னொரு துணை பொதுச் செயலாளர் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. கட்சி தான் முடிவு எடுக்கும், தலைவர் தான் அதை அறிவிப்பாங்க. ஆகவே இன்னும் தேர்தல் இன்னும் ஓராண்டுக்கு இருக்கு. இதுக்குள்ள வந்து அதுக்கான அதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையில்லை இப்படின்னு நான் கருதுறோம். இல்ல இந்த பேச்செல்லாம் வெறும் துணை பொதுச் செயலாளர்கள் பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு பின்னாடி திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபருடைய கருத்து அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுதான் மறுநாளே ஏன் வந்து அவர் வந்து பதில் சொல்றாரு, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது கட்சியுடைய கருத்து அல்ல இன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
அது கட்சியினுடைய கருத்து இல்லைன்னு அவரே தானே டிக்ளேர் பண்ணார். தலைவர் தான் சொல்றாரு. ஒரு கட்சி தலைவரா எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும்னு திருமாவளவன் பார்ப்பார்லாம். எப்ப பார்த்தாலும் 6 சீட்ல நிக்கணும், 10 சீட்டுக்குள்ள நம்ம முடிச்சுக்குவோம் அப்படின்னு எப்படி அவர் நினைப்பார்? அப்படி நினைக்கலையே. நாங்க அதிகமான சீட்ல நிக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். எங்களுக்குன்னா நாங்க வந்து அந்த அழுத்தம் தான் 6 சீட்ல நிக்கணும். அதுதானே சிக்கலா மாறும் கேக்குறேன் எப்படி சார். சிக்கலா நீங்க சிக்கலா மாறாது, நாங்க குடுக்கறத வாங்கிக்குவோம் அப்படின்னா சிக்கலா மாறாது. நீங்க அதிகமா கேட்கும்போது தான் அங்க சிக்கல் உருவாகும். அதிகமா கண்டிப்பா வந்து கேட்பாங்க தான். அப்படி ஒன்றும் கேட்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க. 6 சீட்டோட போதும், எங்களுக்கு 4 சீட்டே போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேணும்னு தான் கேட்பாங்க. அந்த தேர்தல் வருகிற போது அதற்கான சூழல்ல எங்களுடைய பலம். இப்போ இவர் தோழர் நந்தகுமார் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கட்சி வளர்ந்திருக்கிறது, பொதுமக்களுக்கு அது தெரியுது, அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுது, தோழமை கட்சிகளுக்கும் தெரியுது, எதிர்கட்சிகளுக்கும் தெரியுது, விடுதலை சிறுத்தைகளுடைய பலம் என்ன என்பது தெரியுது. விடுதலை சிறுத்தைகளுடைய பலம் அதிமுகவுக்கு செல்வி ஜெயலலிதா இருக்கும்போதே தெரியும். 2006லயும் 9 இடங்களை கொடுத்திருந்தாங்க. ஆனா திமுக 6 இடங்களை கொடுத்துட்டு திருமாவளவன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சில் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இடங்களை குறைச்சிட்டு இருந்தா, கடந்த தேர்தலை பொறுத்தவரையில இங்க திமுக எத்தனை வருஷம் ஏற்றுக்கொள்வார்? அண்ணா திமுக பாஜக வந்து கூட்டணி இருக்கிற போது பாஜக வேரூன்ற கூடாது, பாசிச சக்திகள் இங்க உள்ள நுழையக்கூடாது என்பதுதான் பிரதானமான எண்ணமா இருந்தது. அதுக்காக தான் நாங்கள் வந்து 10லிருந்து கூட 6 சீட்டு என்பதை வந்து ஏற்றுக்கொண்டோம். அது வேற. ஆனா இந்த தேர்தல் வருகிற போது அதிகமான இடங்களை கேட்போம்ல, ஒவ்வொரு கட்சியும் கேட்கும்ல. ஆனாலும் திமுக தலைமை உரிய முறையில் அதை பரிசீலித்து அதற்கான அந்த தேர்தல் பிரச்சனைகள் சுமூகமாக நடைபெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க செய்வாங்க. சார், கலைஞர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நெஞ்சில் இருக்கு தம்பி திருமாக்கு என்னுடைய நெஞ்சில் இடம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா சீட்டு கேட்டா மட்டும் 6 சீட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய தொகுதியுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு உங்களுடைய வாக்கு வங்கியை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என் தொகுதி எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. அதான் அன்னைக்கு கலைஞர் பேசிய அந்த சூழ்நிலைக்கும் மு.க. ஸ்டாலின் அதானே செய்றாரு. அந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொதுமக்களிடத்திலே வந்து எந்த அளவுக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் சேர்ந்திருக்கிறது, பெண்களிடத்துல இளைஞர்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிறது, கட்சி ஒரு தலித் அல்லாத மக்களிடத்துல இந்த கட்சி எப்படி வலிமையா போயிருக்குது என்பது தெரியும். இந்த பலம் பெற்றிருக்கிற இந்த கட்சியை பற்றி திமுக தலைமைக்கும் தெரியும், முதல்வர் அவர்களுக்கும் தெரியும். ஆகவே இதை இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக அதை முடிவு செய்வார்கள்.